मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। वस्सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमाईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्म सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन उबारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिक मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யர்ஹமுல்லாஹு மல்லா யர்ஹமுன் நாஸ் அவ் கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யார் மக்கள் மீது இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவதில்லை என்பதாக நபி அவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு ஹதீஸ் இப்படி வருது, பூமியில் உள்ளவர்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால் வானத்தில் உள்ளவன் அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்ட மாட்டான் என்பதாகவும் ஹதீஸ் நம்ம பார்க்க முடியுது. அடியார்கள் மீது இரக்கம் காட்டுவது அல்லாஹ்வினுடைய குணத்தில் கட்டுப்பட்ட ஒன்று. அல்லாஹ் ரஹ்மானாக இருக்கிறான், ரஹீமாக இருக்கிறான், கஃபூராக இருக்கிறான், கஃபாராக இருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய இரக்க குணத்தின் பிரதிபலிப்புகளாக இருக்குது. அப்போ என்ன அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான்? ஹதீஸே குதுஸில் எப்படி வருது? என்னுடைய கோபத்தை என்னுடைய இரக்கம் என்ன செஞ்சு முந்தி விட்டது, மிகைத்து விட்டது என்பதாகவும் அல்லாஹு தஆலா ஹதீஸே குதுஸில் சொல்கிறான். அப்போது பூமியில் இருக்கக்கூடியவர்கள் மீது இரக்கம் காட்டுவது அல்லாஹ்வுடைய நற்குணத்தில் கட்டுப்பட்ட ஒன்று, அல்லாஹ்வுடைய செயல்களில் கட்டுப்பட்ட ஒன்று. ஆகையினால யார் பூமியில் இருக்கக்கூடியவர்கள் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ அவர்களின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான் என்பது ஹதீஸ். எப்படி இரக்கம் காட்டுறது? இரக்கம் காட்டுறதுன்னா என்ன? அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறது. அவருடைய தேவைகளை முடியாமல் இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய தேவைகளுக்கு தேவையான உபகரணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடியவங்க,
அவங்களுக்கு மிகைவாக இருக்கக்கூடியவங்க, அதாவது தன்னோட தன்னிறைவு பெற்றவர்கள், காசு பணங்களில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடியவங்க என்ன செய்யணும்னு சொன்னால் அவங்கள கவனிக்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா காசு பணங்களை சில நபர்களுக்கு குறைவாகவும் சில நபர்களுக்கு கூடவும் கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கூட இருக்கக்கூடியவர்கள், அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் குறைவாக இருக்கக்கூடியவர்களை கவனிக்கணும், குறைவாக இருக்கக்கூடியவங்களை கவனிக்கணும். அதனால தான் அல்லாஹ் தஆலா ஜக்காத் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அல்லாஹ் தஆலா கடமையாக்குனதுக்கு காரணம் என்ன? எல்லாரையுமே அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களாக படைக்கலாம் இல்லையா? எல்லாரையும் அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களாக படைக்கலாம், பண மிகுதி உடையவர்களாக படைக்கலாம். ஏன் சில நபர்கள் அல்லாஹ் தஆலா ஏழைகளாகவும் சில நபர்களை செல்வந்தர்களாகவும் படைத்ததனுடைய காரணம் என்ன? செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும்? ஏழை மக்களுக்கு உதவணும். ஏழை மக்கள் என்ன செய்யணும்? சுக்ரியாவோட வாழணும். அவங்க என்ன செய்யணும்? சுக்ரியாவோட வாழணும். சுக்ரியானா என்ன? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய குணத்தோடு இருக்கணும். அவங்கள பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை அப்படி வைக்கலன்னு செல்வந்தர்கள் என்ன செய்யணும்? உள்ளத்தில் அந்த எண்ணம் வரணும், உள்ளத்தில் அந்த எண்ணம் வரணும். அதுக்கு பிரதி உபகாரமாக அந்த ஏழை மக்களுக்கு தன்னுடைய பொருட்கள்ல இருந்து செல்வங்கள்ல இருந்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். இதை தான் அல்லாஹ் தஆலா ஒரு ஜக்காத்ன்ற ஒரு கான்செப்டாகவே கொண்டு வந்தான். இஸ்லாத்தினுடைய 5 கடமைகளில் அல்லாஹ் தஆலா ஒரு கடமையாகவே அதை கொண்டு வந்துட்டு, அதனால உலக மக்களுக்கு என்ன செய்யணும்? உதவி செய்வது அல்லாஹ்வுடைய குணத்தில் கட்டுப்பட்டது. அல்லாஹ்வுடைய குணத்தில் கட்டுப்பட்டது சாதாரண விஷயம் அல்ல. அதை நாம் செய்ய பொழுது அல்லாஹ் தஆலா நமக்கு நீண்ட வயதை கொடுக்குறான். ஒரு துவா, அதாவது ரொம்ப பசியாக இருக்கக்கூடிய நபருடைய பசியை போக்கிட்டு கேட்கக்கூடிய துவா. பசியோட வர்றாரு, அவருக்கு வயிறு உணரம்ப சாப்பாடு கொடுத்தீங்க, இல்லை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க, இல்லை வீட்டில் கூட்டு போய் கொடுத்தீங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க. இப்போ அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஜும்மா தொழுதுட்டு போகும்போது 2 பேரை வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. ஜும்மா தொழுதுட்டு போகும்போது 2 பேரை வீட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. வாங்க எங்கள் வீட்டில் வந்து பசியாக இருங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருவாங்க? வீட்டுக்கு கூட்டு போயிடும், உட்கார வச்சு சாப்பாடு போட்டான்னுச்சுன்னு. அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சதக்கா செய்வது, தான தர்மங்கள் செய்வது என்ன செய்துமா? அது ரத்துல் பலா, நமக்கு வரக்கூடிய பலாக்களை முசீபத்துகளை தடுத்துடும். அதே போல என்ன செஞ்சிடும்? நம்மளுடைய விதியில இருக்கக்கூடியதையும் மாத்திடுங்கிறாங்க நபி அவங்க. நம்ம விதியில ஏதாவது வாங்கி வந்த வரப்பிரசாதம் சொல்றாங்க இல்லையா தமிழ்ல, வாங்கி வந்த தமிழ்ல சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நம்மால் எல்லாமே அரபியில சொல்லணுமா, தமிழ்ல சொன்னா என்ன செஞ்சு பண்ணாங்க? ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கி வந்த வரப்பிரசாதம் சொல்றது உண்மை, அது உண்மை. குர்ஆனுடைய ஆயத்து, வாத்தாக்கும் மின் குல்லி மா சஅல்துமு, நீங்க கேட்காதவனை நான் கொடுக்கல, நீங்க எதை கேட்டீங்களோ அதைத்தான் நான் கொடுத்தேங்கிறான் அல்லாஹ் தஆலா. நீ தான் வாங்கிட்டு வந்த எனக்கு இது வேணும்னு சொல்லி, நான் பெரிய பணக்காரனா வேணும் அப்படின்னு என்ன செய்யற? அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து நீ தான். நான் ஏழையா வாழணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தது நீ தான். நான் மிகப்பெரிய படிப்பாளியாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தது நீ தான். உனக்கு தெரியாது, கேட்காம என்ன செஞ்சிட்ட? உனக்கு மறந்து போயிட்ட. புரியுதா? அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? விதின்னு ஒன்று வச்சு அதில் ஏற்கனவே நீ எல்லாத்தையுமே என்ன செஞ்சிட்டோம்? நம்ம கேட்டு வாங்கிட்டு வந்தது தான் அது ஜுஹூரில் வருது, வெளியில் வருது. புரியுதா? அப்போ என்ன செஞ்சிருந்துங்க? அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்கிறான் கான்செப்ட். கோர் கான்செப்ட் என்னன்னு சொன்னால், மிகுதியாக இருக்கக்கூடியவர்கள். எங்க ஹஜ்ரத் இருக்கு மிகுதியா? நம்மளுடைய இது என்ன மிகுதியா எங்க இருக்கு? ஆதமுடைய மக்கள் எதை கொண்டும் பூர்த்தி அடைய மாட்டார்கள் உள்ளத்துல. 2 ஒரு ஆறு, தங்க ஆறு ஓடுனா கூட இன்னொன்று இருக்குதான்னு ஆசைப்படுவாங்களாம். தங்க ஆறு இது உங்களுக்கு வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா மனிதனுடைய எண்ணம் எப்படி வருமா? இன்னொன்று இருந்தால் நல்லா இருக்குமே, அப்படிதான் செய்யுமா? தோணுமா? புரியுதா? அதனால உள்ள என்ன செய்யாது? பூர்த்தி அடையாது, நிம்மதி அடைய போதுங்கன்ற மனமே வராது. அது ஒரு நியமத். போதுன்ற மனம் இருக்கிறது, அது ஒரு நியமத். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ என்ன செய்யணும்? பலா முசீபத்துகளை என்ன செஞ்சிடும்? சதக்கா கொடுக்கிறது தடுத்து நிப்பாட்டிடும். அதே போல நம்முடைய விதியில ஏதாவது கெட்டது இருக்கும்னு சொன்னா
ஆபத்துகள் இருக்கும்னு சொன்னால், அகால மரணங்கள் இருக்கும்னு சொன்னால், நாம் செய்யக்கூடிய சதக்காக்கள் என்ன செஞ்சிடும்? அதை திருப்பிடும், நமக்கு வராமல் தடுத்துடும். புரிஞ்சா? ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பயணம் சொல்லிட்டு போனாங்க. ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க? நபி அவங்கள்ட்ட வந்து பயணம் சொல்லிட்டு போனாங்க. யாரை சொல்லலாம்? நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரேங்க. சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு நபி அவங்க வழி அனுப்பிட்டு கூட இருந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, தோழர்களே, இவர்களை நீங்கள் கடைசியாக பார்த்து கொள்ளுங்கள், இவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. கவலை தோய்ந்த முகமாக அந்த சஹாபியை பார்த்து வழி அனுப்பிட்டாங்க. கொஞ்சம் சில மாதங்கள் கழிச்சு என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து யார் பயணம் சொல்லிட்டு போனாங்களோ அதே சஹாபி வர்றாங்க. வந்து நபி உங்கள்கிட்ட, யாரை சொல்லலாம், என்னுடைய வியாபார பயணம் முடிவடைந்து விட்டது, நல்லபடியாக நான் என்ன செஞ்சிட்டேன், எல்லா வியாபாரங்களையும் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சில ஹதியாக்களை கொடுக்குறாங்க. ஆச்சரியமாக போச்சு. கூட இருந்த சஹாபாக்களுக்கு வந்து கொடுத்துட்டு போனதுக்கு யாரை சொல்லலாம், இவங்க வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே, நீங்கள் வரமாட்டாங்கன்னு சொன்னீங்களே, யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்கள்ட்ட கேட்டாங்க, தோழரே, நீங்கள் என்ன நல்ல காரியம் செஞ்சீங்கன்னு. யாரும் சொல்லலாம், ஒன்றும் செய்யலை, உங்கள்கிட்ட நான் என்ன செஞ்சேன், பயணம் சொல்லிட்டு போகும்பொழுது எதிர்த்த மாதிரி ஏழை மக்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன், சில திருகங்களை தானமாக கொடுத்தேன். அது இப்படியும் ஹதீஸ் எப்படி வருதுன்னு சொன்னால், பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் முடிக்கிறது வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு காசு பணங்களை கொடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கிங்க, அவங்க வாப்பாட்டை கொடுத்து என்ன செஞ்சீங்க, திருமணம் முடிச்சு வைங்க உங்களுடைய பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சேன், கொடுத்துட்டு போனது அப்படின்ற ஹதீஸும் வருது. நான் இந்த தர்மத்தை நான் செஞ்சுட்டு போனேன் என்பதாக என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அதை தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வல் கலா. தான தர்மங்கள் செய்வது நம்மளுடைய விதியில் இருக்கக்கூடியதையும் மாற்றிடும், நம்மளுக்கு வரக்கூடிய முசீபத்துகளையும் தடுத்து நிப்பாட்டிடும், நமக்கு வரக்கூடிய நோய் நொடிகள்லேருந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், பாதுகாப்பு கொடுத்துடும். திடீராக வரக்கூடிய ஆபத்துகள், நல்லா இருந்தார் திடீர்னு போயிட்டாருன்னு வாங்க, நல்லா இருந்தார் திடீர்னு போயிட்டான்னு சொல்லி, அப்படி திடுகூறாக வரக்கூடிய ஆபத்து, அப்படிப்பட்ட ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடறான், பாதுகாத்துடுறான். அப்போது நாம் செய்யக்கூடிய சதக்காக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குது. நம்ம செய்யக்கூடிய சதக்காக்கு சும்மா ஒன்று நீங்கள் கொண்டு போய் காசை கொடுங்கன்னு சொல்லலை, அல்லாஹ்வோ ரசூலோ என்ன செய்யலை, சொல்லலை. அப்படி உங்களுக்கு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் மிகப்பெரிய வெகுமதிகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் காசு பணங்களை கொடுத்து வாங்க முடியாத நியமாத்துகள் அதில் இருக்குது. நீங்கள் காசு பணத்தை ஒரு நிமிஷம் நம்முடைய உயிரை நிப்பாட்ட முடியுமா? எவ்வளோ பெரிய காசு பணங்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி என்ன செய்யலாம், நான் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறேன், இல்லை 50 லட்ச ரூபா கொடுக்குறேன், ஒரு 10 நாளைக்கு என்ன உயிரோட வாழ வைங்களேன், கடைசி டைம் கொடுத்துட்டாங்க, அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க, இதுக்கு மேலே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செய்ய முடியுமா? 10 லட்ச ரூபாயோ 50 லட்ச ரூபாயோ 1 லட்ச ரூபாயோ வச்சு எதுவுமே செய்ய முடியாது. எதால் செய்ய முடியுங்க? சதக்காவால் செய்ய முடியும். எதால் செய்ய முடியும்? சதக்காவால் செய்ய முடியும். கொடுக்கக்கூடிய சதக்கா, அவர் கையேந்துவார், யா அல்லாஹ் இவர் 100 வயசு வாழ வை யா அல்லாஹ். எவ்வளோங்க கொடுத்துருப்பீங்க நீங்கள்? மிஞ்சி போனால் ஒரு 50 100 1000 இருக்குமா? எவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய்களை நீங்கள் என்ன செஞ்சாலும் செலவு செஞ்சாலும் கிடைக்காத துஆ எதில் கிடைச்சிடும்? சும்மா ஒரு 5 10 100ல் கிடச்சி போயிடும். கையேந்திருவார், அல்லாஹ் வாருப்பா எவ்வளோ வெயில் அடிக்குது, ரோடில் வேலை செய்யக்கூடிய யாராக இருக்கட்டும், இஸ்லாமியர்கள்னு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தர்மத்தில் நீங்கள் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரோட்டில் வேலை செய்கிறாங்க, கடுமையாக உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள் என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. 2 நல்ல கூலிங்காக இருக்கக்கூடிய அந்த கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க. அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா அப்படி தான், அப்படி பாலைவனங்களில் பொட்டியில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்ட அப்படி கவர் அப்படி கொடுத்துட்டு போயிடுவாங்க. எவ்வளோ வெயில் அடிக்குது, நம்மளால் என்ன செய்ய முடியல, தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் அந்த வெயிலில் வேலை செய்கிறாங்க. நாம் அங்கேருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அவ்வளோ நமக்கு டயர்டாகி போயிடுது. ஆனால் அந்த வெயிலையே நின்று வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. சில பேர் அப்படி ஓரத்தில் ரொம்ப முடியாமல் தாழாமல் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு முடியாமல் ஓரமாக உட்காந்துருக்குறாங்க. கொண்டு போய் கொடுக்குறீங்க. குடிச்சிட்டு எவ்வளோ மனசு சந்தோஷப்படுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆண்டவா இந்த பாய்க்கு நீ நீண்ட வயசு கூடிய ஆண்டவா, ஏதோ சொல்கிறாரு அவர்.
அல்லான்னு கூப்பிடணும்னு என்ன அவசியம் கிடக்கு அவருக்கு? அல்லான்னு கூப்பிடணும்னு என்ன? அவர் யாரை கூப்பிட்டாலும் அல்லாவை தான் கூப்பிடுறாரு. ஹக்கீகத்துல யாரை கூப்பிட்டாலும் முருகான்னு கூப்பிடுறாரு. அவர் வார்த்தையில முருகா, ஆனா அவனுடைய வார்த்தையில அல்லாஹ். அவர் எதையோ கூப்பிட்டு போறாரு, ஆனா கூப்பிட்டு யார் உதவி தேடப்படுகிறார்களோ அவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. நீ வணங்கினா அல்லாஹ்வை தான் வணங்க முடியும், வேற யாரையும் வணங்க முடியாது. நீ வணங்கினா அல்லாஹ்வை தவிர்த்து நீ வேற யாரையுமே வணங்க முடியாது. ஏன்னா அந்த வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ் தான். அப்படி வேற யாரையோ நீ வணங்குறேன்னு சொன்னா அது வணக்கம் கிடையாது, அது வணக்கம் கிடையாது. புரியுதா? அதனால அவர் ஏதோ ஒரு பேரை சொல்லி சொல்றாரு, அது அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான். தெரியாம வேற பேர் சொல்றாரு, இவருக்கு என்ன செஞ்சிடலாம்? என்ன கொடுக்கணும்னு இவர் கேட்டாரோ அது கொடுத்துருவான். நாம லட்சக்கணக்கான ரூபாய்களை என்ன செய்யறோம்? கொடுத்து வாங்க முடியாத நேமத்துகளை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். புரியுதா? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்து நிக்காவுக்காகன்னு சொல்றாரு, எனக்கு திருமணம் இருக்கு வாங்கன்னு சொல்லி, எனக்கு திருமணம் இருக்கு வாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா காட்டுறான். அந்த திருமண மேடையிலேயே அவருக்கு மௌத்து இருக்கிறதாக அல்லாஹ் தஆலா காட்டுறான். முகத்திலே தெரிஞ்சிடும். அல்லாஹ்வுடைய நபிமார்களுக்கும் இறை நேசர்களுக்கும் அல்லாஹ் தஆலா முகத்தை, நம்ம முகம் தான் QR கோடு, ஸ்கேன் பண்ண உடனே மொத்தமாக வருது இல்லையா? ஸ்கேன் பண்ண உடனே இந்த QR கோட்லாம் எதுக்கு கொண்டு வந்தான் தெரியுமா? அஞ்ஞானத்தில் இருந்து மெஞ்ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டிதான் விஞ்ஞானத்தை கொண்டு வந்தான் அல்லாஹ். மூஞ்ச பார்த்தோன்னே தெரியும்னு சொன்னா நீ நம்ப மாட்ட. மூஞ்சனை பார்த்தோன்னே சொல்லணும் தெரிஞ்சு போயிடுன்னு சொன்னா நம்ப மாட்டேன். போனை பார்த்தோன்னே தெரியும் அப்படின்னு சொன்னா உன் அறிவு கொஞ்சமாவது சிந்திக்கும், கொஞ்சம் அறிவு கொஞ்சமாவது அந்த பக்கம் போகும். இப்படி ஃபோனை பார்த்தா தெரியதான் செய்யுது. இந்த புக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒரு டிக்கெட் வாங்கியிருக்கிறாரு, எந்த கிரெடிட் கார்டுலேருந்து போட்டிருக்கிறாரு, என்ன பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே அதில் வருது. புரியுதா? அப்போ அதில் வருதுன்னு சொல்லி இப்படி பார்த்து ஒரு செகண்ட் தானே, அதில் எல்லாமே வந்துடுது இல்லையா? அதுபோல் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காட்டினான். அந்த வரக்கூடிய நிக்காவுடைய மாப்பிள்ளைக்கு அந்த கல்யாண மேடை, திருமண மேடையிலேயே மரணம் நிகழப்போகுது என்பதாக காட்டினான். சரி, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு அவங்க இருந்துட்டாங்க. திருமணத்துக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரலன்னு சொல்லி திருமணம் முடிச்சுட்டு அவர் வந்துட்டார் துவா வாங்குறதுக்காக வேண்டி. நபியே, நான் சொன்னேன் நீங்கள் வரல, சரி உங்கள்கிட்ட துவா வாங்கிலாம் நேரடியாக வந்துட்டேன்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்பட்டு போனாங்க. என்னடா இது, திருமண மேடையிலேயே ஒரு மௌத்தா போகிறதாவளோ இருந்துச்சு, திருமணம் முடிச்சுட்டு வந்துட்டார் இவர் அப்படின்னு. அப்போது அவங்க துவா செஞ்சு அனுப்பிட்டு அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், என்ன நீ காட்டினி அவருக்கு மௌத்துன்னு சொல்லி, என்ன திருப்பி வந்துட்டார் இவர் என்ன? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, அவர் உங்களை பார்த்துட்டு போகும்பொழுது அந்த பக்கம் ஒரு ஃபகீர் போய்கிட்டு இருந்தார். அவருக்கு சில காஞ்ச ரொட்டிகளை தர்மம் செஞ்சார். அவர் காஞ்ச ரொட்டிகளை தர்மம் செஞ்சார். அந்த தர்மத்தின் காரணமாக இத்தனை ஆண்டுகள் அவருடைய ஆயுளை நீட்டி போட்டுட்டான்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. வயசு பாருங்க எதுல நீளுதுன்னு சொல்லி, வயசு எதுல நீளுதுன்னு பாருங்க. அப்போ நாம நம்ம விட குறைந்து இருக்கக்கூடிய நபர்கள் மீது காட்டக்கூடிய இரக்கம் சும்மா ஒன்றும் இல்லை. அது சும்மா ஒன்றும். சில பேர் எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், சில பேர் எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான். அந்த மாதிரி சில பேர் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணத்திலேயே மிகப்பெரிய குணம், அசிங்கமான குணம் கருமித்தனம், கஞ்சத்தனம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காததுலேயே மிக ரொம்ப கொடுமையான அசிங்கமான ஒரு குணம் இருக்குன்னு சொன்னா அது கருமித்தனம். அல்லாஹ் ஒருத்தட்ட காசு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான்னு சொன்னா என்ன கான்செப்ட்ல கொடுக்குறான் தெரியுமா? காசை ஒரு வீட்டில் வாப்பாக்காரர் துபாயில் சம்பாதிக்கிறார், மூத்த புள்ள வீட்டில் இருக்கிறாரு, ரெண்டு தம்பிமா இருக்காங்க, 2 தங்கச்சிமா இருக்கிறாங்க. அப்போது வாப்பாக்காரன் செய்கிறாரு, மூத்த மகன் பேரில் டிராஃப்ட் அனுப்புகிறாரு பெருநாளைக்கு. தம்பிக்கு இவ்வளோ கொடுத்துடுமா, தங்கச்சிக்கு இவ்வளோ கொடுத்துடுமா, அந்த தம்பிக்கு இவ்வளோ கொடுத்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 அனுப்பி விடுறாரு. ஆளுக்கு 10,000 கொடுத்துடுன்னு சொல்லிட்டு. இப்போ வாப்பா ஃபோன் போட்டு கேட்குறாரு, அண்ணன் கொடுத்தாராமா, அண்ணன் காசு கொடுத்தாரா? 5,000 ரூபாய் கொடுத்தாரு. இல்லையா, 10,000 கொடுத்தேன், உனக்கு 10,000 கொடுக்க சொல்லி கொடுத்தேன். அப்படியா, சரி, அடுத்த வாட்டி டிராஃப்ட் எங்கே போவோம்? தனித்தனியாக போவோம். தனித்தனியாக அனுப்ப தெரியாமல் இல்லை. சம்பாதிக்கிற மனுஷனுக்கு எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது. நீ மூத்த புள்ள, பாப்பாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நீ இருக்கிற, உனக்கு ஒரு பெயர் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் அவர் என்ன செய்கிறாரு? தனித்தனியாக அனுப்பாமல் மூத்த பிள்ளைக்குள்ள கொடுத்த மாதிரி அல்லாஹு தஆலா செல்வந்தர்கள்ட்ட பணத்தை கொடுத்ததற்கு காரணம் என்ன? நீங்கள் ஒரு பகுமானமாக உலகத்தில்
உலகத்துல வாழணும், உயர்வோடு நீங்க வாழணும் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதை செலவு செய்யுங்க. அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் எதை உங்களுக்கு கொடுத்தனோ அதுல இருந்து நீங்க செலவு பண்ணுங்க. உங்க காசை செலவு பண்ணுங்கன்னு அல்லாஹ் சொல்லவே இல்லை. எங்கெல்லாம் செலவு பண்ணுங்கன்னு சொல்றானோ அங்கெல்லாம் நான் எதை உங்களுக்கு கொடுத்தனோ, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நான் எதை உங்களுக்கு கொடுத்தேனோ அதுல இருந்து நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொல்றான். சும்மா செலவு பண்ண சொல்லல, அல்ல கொடுத்துட்டு தான் செலவு பண்ண சொல்றேன். 100% இருக்கு, என்ன செய்யறான் 2.5% என்ன செஞ்சிரு கொடுத்துருங்க. எப்போ அந்த 2.5% நம்மளுக்கு கடமையாவது 97% நம்ம கிட்ட வந்தா தான், 97% நம்ம கிட்ட நிசாபுடைய அளவு வந்தா தான் 2.5% கொடுக்க சொல்றான். 40ல் ஒரு பங்கு, 40ல் ஒரு பங்கு கொடுக்க சொல்றான். காரணம் என்ன? உனக்கு 40 கொடுத்தல, 1 கொடுத்துடு, 39 வச்சுக்க, 39 வச்சுக்க அப்படின்னு. ஒன்று எப்படி நான் கொடுக்கறதுன்னு கேட்குறாங்க, ஒன்று எப்படி நான் கொடுக்கறதுன்னு கேட்குறான். புரியுதா? அதனால பூமியில இருக்கக்கூடியவர்கள் மீது இரக்கம் காட்டுவோம், வானத்தில் இருக்கக்கூடியவன் அல்லாஹ் நம்ம மேல இரக்கம் காட்டுவான், நம்ம மேல இரக்கம் காட்டுவான். புரியுதா? அப்படி இரக்கம் காட்டுவதனால, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பதனால பெரிய பிரயோஜனங்கள் உண்டாகும், பெரிய பிரயோஜனங்கள் உண்டாகும். புரியுதா? சக்காத்துடைய பணங்களை தனவந்தர்கள் யோசனை பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் வட்டியில நம்முடைய சமூகம் ரொம்ப ரொம்ப என்ன செஞ்சு போயிடுச்சு, வட்டியில நம்முடைய சமூகம் ரொம்ப ரொம்ப ஊடுருவி போயிடுச்சு. சில இஸ்லாமிய மஹல்லாக்கள்ல சும்மா 10,000 15,000 வட்டி கொடுத்துட்டு மத்தியானம் 3 மணிக்கு போய் வட்டி காசு கேட்குறான். ஆண்கள் யாரும் வீட்டில் இல்லை, ஆண்கள் போய் யாரும் வீட்டில் இல்லை. எத்தனை மணிக்கு போய் கேட்குறான் வட்டி காசு? கேட்குற தண்டல்காரன் மத்தியானம் 3 மணிக்கு கதவு தட்டுறான். கதவு திறந்திருந்தா உள்ள போய் கேட்குறான். கதவு திறந்திருந்தா இஸ்லாமிய சமூகம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஏன் அவன் காசு கொடுத்துறான், தைரியமா வந்து வாசல்ல நின்று கேட்கிறான், தைரியமா வந்து வாசல்ல நின்று கேட்கிறான். திறந்திருந்து யாரும் இல்லையா தட்டுறான், திறந்திருந்தா உள்ள போயிடுறான். ஏண்டா உள்ள வந்து கேட்க முடியாது, காசு கொடுத்துருக்கிறான். ஏண்டா உள்ள வந்துன்னு கேட்க முடியாது, காசு கொடுத்துருக்கிறான். இந்த மாதிரி அவல நிலைகள்ல இருந்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமைங்க? காசை பொட்டி பொட்டியா பதுக்கி வச்சிருக்கக்கூடிய செல்வந்தர்களுடைய கடமை அது. என்னுடைய இஸ்லாமிய சமூகம் வட்டியினால இப்படி போயிடுச்சு, வட்டியினால இப்படி போயிடுச்சு. யார கேள்வி கேட்பான் அல்லாஹ்? யாருக்கிட்ட அல்லாஹ் தஆலா லட்ச லட்சமா கோடி கோடியா கொடுத்து வச்சிருந்தானோ, ஜக்காத்து பணங்களை கொடுக்காம அமுக்கி வச்சிருந்தானோ அவங்கள தான் கேள்வி கேட்பான். அவங்கள தான் இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லி தானே கொடுத்த ஏழை வரி. அதுக்கு பேர என்ன? ஏழை வரி. அந்த மக்களை என்ன செய்யணும்? அந்த மாதிரியான மக்களை தேர்ந்தெடுத்து பார்த்து இவங்க இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க, அந்த கடன் எல்லாம் என்ன செய்யணும்? கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க? ஜக்காத்து பணங்கள் என்ன செய்யணும்? செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவங்க சமுதாய அக்கறையோடு வாழ கற்றுக்குங்க. என்ன செய்ய? சுயநலத்தோடு வாழாதீங்க, சுயநலத்தோடு வாழாதீங்க, சமுதாய அக்கறையோடு வாழுங்க. சமுதாயத்துக்கு யார் சேவை செய்வார்களோ அல்லாஹு தஆலா அவங்களை இங்கேயும் வாழ வைப்பான், மறுமையிலும் வாழ வைப்பான். இங்கேயும் கண்ணியமான வாழ்க்கை, மறுமையிலும் கண்ணியமான வாழ்க்கை. சும்மா 10,000த்துக்காக வேண்டி என்ன செஞ்சிடறா நம்ம வீட்டு பொம்பளை, நம்ம இஸ்லாமிய பொம்பளை தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளில் மாட்டிக்கிறாங்க. ஒரு 10,000 ரூபா காசுக்காக வேண்டி என்ன செஞ்சிடறாங்க? தேவையில்லாத பிரச்சனை. சொல்றதுக்கு நாவு கூசுது, சொல்றதுக்கு நாவு கூசுது. புரியுதா? இதுக்கெல்லாம் யாருங்க காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? சரியான முறையில் ஜக்காத்தை பிரித்து கொடுக்காத செல்வந்தர்கள் தான் காரணம். சரியான முறையில் ஜக்காத்தை பிரித்து கொடுக்காத செல்வந்தர்கள் தான் காரணம். அதை எப்படி செலவு செய்யணும்? என்ன செய்யணும்? ஜக்காத்து பணம் வச்சு எப்படி செலவு செய்யணும்? இது போல வட்டியில மாற்றி இருக்கக்கூடிய இது ஒரு வழி, இது ஒரு வழி. வட்டியில மாட்டி இருக்கக்கூடிய நபர்களை என்ன செல்வந்தர் 3 லட்சம் 4 லட்சம் வருதா வைங்க, வந்து என்ன செய்யுங்க? ஒரு மஹல்லாவை தேர்ந்தெடுங்க, ஒரு மஹல்லாவை அதிகமாக மிகுதியாக ஏழை மக்கள் வாழக்கூடிய இஸ்லாமிய மஹல்லாவை தேர்ந்தெடுங்க. யார் யார் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறா ரகசியமாக ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க. அந்த கடனெல்லாம் என்ன செய்யுங்க? உங்களுடைய பேரில் வாங்குங்க. கடனை கொடுத்து ஒழிச்சிட்டு இதோட என்ன செஞ்சிடு? ஓடி போயிடு. இந்த பக்கம் என்ன செய்யக்கூடாது, நீ வரக்கூடாதுன்ட்டு அந்த கடன்காரனை துரத்தி விட்டுறணும். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்க சுயமாக சம்பாதிக்கக்கூடியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, தையல் மிஷின் தேவைப்படுதா, இல்லை வேறு ஏதாவது உபகரணங்கள் தேவைப்படுதா, அதை வாங்கி கொடுத்து சுயமாக அவங்க என்ன செய்யணும்? கண்ணியமான வாழ்க்கை நடத்துவதற்கு காரணமாக அமைய வேண்டும். கண்ணியமான வாழ்க்கை நடத்துறதுக்கு காரணமாக அமைய வேண்டும். இதுவரைக்கும் எத்தனை பேர் அப்படி செஞ்சோம்? செல்வந்தர்கள் எத்தனை பேர் இருக்கலாம். வீடியோ எங்கெங்கேயோ போகுது, உலகம் முழுக்க என்ன செய்யுது? வீடியோ போகுது. எத்தனை நபர்கள் அப்படி சமுதாய அக்கறையோடு நம்ம செஞ்சுருக்கிறோம்?
அல்லாஹ் தஆலா பணங்காசுகளை நமக்கு கொடுக்க தான் செஞ்சுருக்கான், பணங்காசுகளை கொடுக்க தான் செஞ்சுருக்கிறான். கொஞ்சமாக செலவு செய்தாலும் அதை பிரயோஜனமாக மக்களுக்கு, சமுதாய மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி செலவு செய்யுங்க. சமுதாய மக்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரி செலவு செய்யுங்க. சும்மா ஏனோ தானோன்னு செலவு செய்கிறது, சும்மா ஏனோ தானோன்னு செலவு செய்கிறதில்ல. எவ்வளவு செலவு செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா கூலி கொடுத்துருவான். எவ்வளவு செலவு செஞ்சாலும் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் தஆலா கூலி கொடுத்துடலாம். நீங்கள் செஞ்சது ₹1 இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதுக்கு என்ன செய்யறான், கூலி கொடுக்குறான். நீங்கள் செய்யக்கூடிய செலவை ஒரு ஆக்கப்பூர்வ செலவாக மாற்றுங்க. ஒரு ஆக்கப்பூர்வ, ஒரு சமுதாயத்தை ஒரு மிகப்பெரிய பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய செலவாக மாற்றுங்க. அதை சும்மா சாதாரண செலவு பண்ணி விட்டுட்டு போயிடாதீங்க. வட்டி, அல்லாஹு அக்பர், தாயோடு ஒன்று கூடுவதை விட கொடுமையானதுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனுஷன் தன் தாயோட ஒன்று கூடுனா எவ்வளவு கேவலமோ அதை விட கேவலம்னு சொல்றாங்க நபி அவங்க. நினைச்சு பார்க்க முடியுதா? இப்படிப்பட்ட வட்டி மிக கொடுமையான விஷயம் என்பதை நபியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கடுமையாக என்ன செய்யறான், எச்சரிக்கிறான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய பாவத்திலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபட கத்துக்குங்க. காரியங்கள்ல என்ன செய்யுங்க, ஈடுபட கத்துக்குங்க. நாம் சமுதாய அக்கறையோடு என்ன செய்யணும், செயல்படணும். நாம் என்ன செய்யறதில்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் பக்கமே போறதில்லை. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, நாம பாட்டுக்கு நம்ம போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்முடைய சமுதாயம் இஸ்லாமிய வட்டத்தை தாண்டி வேறெங்கோ சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய சமுதாயம் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை தாண்டி வேறெங்கோ செல்கிறது. நான் என்ன ஹஜ்ரத் செய்வேன், என்கிட்ட காசு இல்லை, 10,000 ரூபாய் கடன் கொடுக்குறேன்னு சொன்னாரு, டெய்லி வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்பட்டுச்சு, நான் யார்கிட்ட போய் கேட்கிறேன், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் என்ன செய்வேன், கடன் கொடுக்குறேன்னு சொன்னாரு, டெய்லி வந்து வீட்டுக்கிட்ட 100 ரூபா நான் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. நான் என்ன செய்ய முடியும் ஹஜ்ரத், என்ன செய்ய முடியும், நம்மளும் என்ன செய்ய முடியும், நம்மளும் என்ன செய்ய முடியும்? இது யாரு மேல பொறுப்பு, இது யாரு மேல பொறுப்பு? வெறும் பிரச்சனையை பேசுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. பிரச்சனையை பேசாத, பிரச்சனையை பேசாத, பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை பத்தி பேசு. அங்க அது நடந்துச்சாமே, இங்க இது நடந்துச்சாமே, உங்ககிட்ட எவன் கேட்டான்? டீ கடையா உட்காந்து பேசுற, வெக்கமான சூடு சொரணை இல்லை உனக்கு? அந்த பிரச்சனைக்கு தீர்வு இருந்தா நீ வாயை துற, இல்லைன்னா வாயை துறக்காது, போயிட்டே வாயை துறக்கிறது உனக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. உன் வாயை துறக்கிறதுக்கு அவன் அந்த மாதிரி செஞ்சுட்டானாமே, அவன் வீட்டுக்குள்ள பூந்துட்டானாமே, அவன் இழுத்துட்டு ஓடிட்டானாமே, எதுக்கு பேசுற நீ? உனக்கு பேசுறதுக்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது. அந்த பிரச்சனையை களைவதாக இருந்தால், அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வருவதாக இருந்தால் வாயை திறந்து பேசு, வாயை திறந்து பேசு. வாங்க, இது எப்படிங்க நம்ம செய்யலாம், இது எப்படி நம்ம இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, இது எப்படி இதுக்கு இன்னொரு வாட்டி நடக்காம இருக்கணும், என்ன செய்யணும்? இன்னொரு வாட்டி நடக்காம இருக்கணும், என்ன செய்யணும்? 4 பேர் ஒண்ணு கொடுங்க. டெய்லிக்காக ஒண்ணு கூடுற டீ கடையில சிகரெட் ஊதிக்கிட்டு உட்காந்துருக்கிற, சிகரெட் ஊதி உட்காந்துருக்கிற, வெட்டி கதை வீண் கதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிற. 4 பேர் ஒண்ணு கூடி பேசி நம்ம சமுதாயத்தை இந்த மாதிரி வட்டியினுடைய கொடுமைகள்ல இருந்து நம்ம பாதுகாத்து மீட்டெடுக்கணுங்க. என்ன செய்யலாம்? ஒரு என்ன செய்யுங்க, ஒரு செயல் திட்டம் போடுங்க. இந்த மாதிரி செய்யலாமா, இந்த வருஷத்துல நம்ம ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாமா, ஒரு முடிவு செஞ்சிடலாமா, 4 பேர் ஒண்ணு கூடி இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தீர்வு காணலாமா, பேசுங்க. அல்லாஹ் தஆலா உதவி செய்யும், அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அதனால மக்களுக்கு இரக்கம் காட்ட கத்துக்குவோம். அல்லாஹ் தஆலாவோட உதவி நமக்கு என்ன செய்யும், தானா வரும். அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.